காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் இளவரசியாரே, எங்களை காப்பாற்றுங்கள். நிறுத்து சுந்தரா. இன்று நீ செய்திருப்பது மாபெரும் குற்றமாகும். இதற்கான தண்டனையை நான் நிச்சயம் வழங்குவேன். வேண்டாம் இளவரசியாரே, அவ்வாறு கூறாதீர்கள். தாங்கள் செல்லுங்கள் இளவரசியாரே, சில நாட்களில் நாங்கள் வரியை செலுத்தி விடுகிறோம். எங்களை தண்டிக்காதீர்கள், நாங்கள் நிச்சயம் வரியை செலுத்தி விடுகிறோம். மகாதேவர் மீது ஆணை. மீண்டும் மகாதேவரா? எதை பற்றி கூறினாலும் அங்க மகாதேவர் வருகிறார். உண்மையில் மகாதேவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் எனில் அவரை என் முன்னே வர சொல்லுங்கள். என்னுடன் வந்து யுத்தம் செய்ய சொல்லுங்கள். பிறகு பார்க்கலாம் யார் பலசாலி என்று. வர சொல்லுங்கள். அப்படியா? மகாதேவர் இங்கு வந்தால் என்ன செய்வீர்கள்? ஒரு கயிற்றில் கட்டி என் தந்தை முன்னே அவரை இழுத்து செல்வேன். அதற்கு வாய்ப்பில்லை. அவர் மகாதேவர். அவரை கட்டி போடவும் இயலாது, இழுத்து செல்லவும் இயலாது. நிச்சயம் நான் இழுத்துச் செல்வேன். உங்கள் கண் முன்னிலையில் நான் அவரை இழுத்துச் செல்வேன். மகாதேவரை இழுத்துச் செல்வீர்களா? ஆம். அதற்கும் சக்தி உண்டா? முதலில் அவரை வரச் சொல். சரி இளவரசி, தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
சிவாய. ஹர ஹர மகாதேவா. 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 பெற்றுக்கொள்ளுங்கள். மண்ணாலான சிவலிங்கம். இக்கயிறு கொண்டு இழுக்க முயலுங்கள். சிறிதேனும் நகர்ந்ததென்றால் மகாதேவரை தங்களால் இங்கிருந்து இழுத்துச் சென்றிட இயலும் என்று நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். பெற்றுக்கொள்ளுங்கள். இது ஒரு பரீட்சையா? இப்பொழுதே இதை நான் செய்து காட்டுகிறேன். பார்க்கலாம். எங்களை மன்னியுங்கள் மகாதேவா. புனிதமான சிவலிங்கத்தை நாங்கள் அபிஷேகம் செய்து பூஜிப்போம். அதை கயிற்றை கொண்டு இழுப்பார்களாம். எங்களை மன்னியுங்கள் மகாதேவா. எங்களை மன்னியுங்கள் மகாதேவா. எங்களை மன்னியுங்கள். நாங்கள் செய்த தவறை மன்னியுங்கள். மன்னியுங்கள் மகாதேவா. வேண்டாம் தாயே, இத்தவறை செய்யாதீர்கள். வேண்டி கேட்கிறேன். சிவன் சிவத்துவமின்றி இருக்கிறார். இந்த சிவலிங்கத்தில் அவர் சக்தி இருக்குமா என்ன? ஒருவேளை ஆதிசக்தி இந்த கயிற்றை கொண்டு சிவலிங்கத்தை இழுத்துவிட்டால் அவர்கள் நினைவிற்கு வந்த பிறகு எவ்வாறு தன்னைத்தானே மன்னித்துக் கொள்வார்கள்? சிவலிங்கத்தை கயிற்றால் கட்டாதீர்கள். தேவி மீனாட்சி சிவசக்தியின் உறவிற்கு தங்களது இந்த செயல் ஒரு அழியா தழும்பாக மாறிவிடும். தேவி, இவ்வாறு செய்யாதீர்கள். செய்யாதீர்கள்.
நன்றாக பாருங்கள். உங்கள் அனைவர் முன்னிலையிலும் இந்த சிவலிங்கத்தை எவ்வாறு நான் அரண்மனைக்கு இழுத்து செல்கிறேன் என்று. இதன் வாயிலாக அண்ட சராசரத்திலும் ஒரே ஒரு உண்மைதான் உள்ளது. அந்த சத்தியம் எனது தந்தை மட்டும்தான், உங்களது மகாதேவர் அல்ல. எந்த சிவன் சங்கடத்திற்கான தீர்வளிக்கின்றாரோ அந்த சிவனது அடையாளத்தையே சந்தேகிக்கின்றீர்களா? எவர் நாமத்தை துதித்தால் சங்கடங்களை விலக்கி முக்தி தருகிறாரோ அவரின் அடையாளத்தை அகற்ற எண்ணுகிறீர்களா? கயிற்றால் இழுத்துச் செல்ல முயல்கின்றீர்களா? இளவரசியாரே, இந்த சிவலிங்கத்தை இருக்கும் இடத்திலிருந்து சிறிதேனும் நகர்த்திட முயன்றிடுங்கள். அதன் பின் உணர்வீர்கள் நிரந்தரமான சத்தியம் சிவனா அல்லது தங்கள் தந்தையா என்று. நிரூபித்து காட்டுகிறேன். துவங்குங்கள். ஹர ஹர மகாதேவா. 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 ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. புரிந்துவிட்டது, தெளிவாக புரிந்துவிட்டது. உங்களது சிவன் உண்மையானவர் அல்ல, மாயைகளை புரியும் மந்திரக்காரர். அவர் மாயை புரிபவர் அல்ல. சிவன் சுந்தரனாவார், சத்தியமாவார், எளிமையானவர், அன்பானவர், அனைத்து உறவிற்கும் அப்பாற்பட்டவர், பந்தங்களிலிருந்து விடுபெற்றவர், அன்பானவரிடம் தோற்க தயாராக இருப்பவர். சிவனிடமிருந்து சிவத்துவம் பிரிந்து விட்டது. பிறகு சிவலிங்கத்தின் சக்தி மட்டும் ஆதிசக்தியின் சக்தியை எவ்வாறு தகர்த்தது? ஏனென்றால் சிவலிங்கத்தின் சக்தியின் தத்துவம் சிவனோ சிவத்துவமோ அல்ல கணேசா, அது பக்தர்களுடைய நம்பிக்கையின் சக்தியாகும். மகாதேவரிடம் அதீத சக்தி இருப்பதால் அவர் தேவாதி தேவர் அல்ல.
அவர் தேவாதி தேவராக இருப்பதற்கு பிரபஞ்சத்தில் உள்ள ஏராளமான பக்தர்களின் பக்தியே காரணம். சக்திசாலியாக இருப்பதற்கு புஜபல பராக்கிரமசாலியாக இருப்பது அவசியம். ஆனால் சிவனாக இருக்க அன்பும் நம்பிக்கையும் சிவத்துவத்தின் மீது வைத்தால் போதும். இதுவே அந்த அஸ்திரம். சரியான தருணங்களில் சிவனையும் வையகத்தையும் காப்பதற்கு உதவுகிறது. சரியாக கூறினீர்கள் பிரபு. சோதித்து பார்த்தீர்களா? எண்ணியது நிகழ்ந்ததா? சிவனது சக்தியினை உணர்ந்தீர்களா? செல்லுங்கள் இளவரசியாரே, சிவ தத்துவத்தை உணர்ந்திட முயலுங்கள். பலம் என்பது சக்தியில் இல்லை, சிவபக்தியிலேயே உள்ளது. ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவா. ஜெயகோஷத்தை கேட்டீர்களா? அச்சம் கொண்டு எழுந்த கோஷம் அல்ல, இது பக்தியால் ஒலிக்கும் ஓம்காரம். எவரொருவர் அன்பினால் உயர்ந்திருக்கின்றாரோ அவரின் அன்பானது மனதில் நிலைத்திருக்கும். சிவனது வலிமைக்கு அன்பே ஆதாரம். ஆனால் தங்கள் தந்தையின் உயர்விற்கு அச்சமே காரணம். தாங்களே கூறுங்கள், இதில் உண்மை எது? எங்களது சிவனா அல்லது தங்கள் தந்தையா? சுந்தரா, என் தந்தை அருணாசுரரை அவமதிக்கும் தவறை செய்யாதே. உன் சிவனின் சக்தி மீது உனக்கு ஆணவம் அல்லவா? உனது ஆணவத்தை இப்போதே தகர்க்கிறேன். உங்கள் அனைவர் முன்னிலையிலும் இந்த சிவலிங்கத்தை இங்கிருந்து இழுத்துச் செல்வேன். வீரர்களே, சங்கிலிகள் வரட்டும். சரி இளவரசியாரே. புது விளையாட்டை ஆரம்பித்திருக்கிறீர்கள், அதை மேலும் சுவாரஸ்யமாக மாற்றிடலாமே. என்ன செய்வோமா? நிபந்தனை ஒன்றை விடுக்கிறேன். என்ன நிபந்தனை? அருணாசுரனின் சக்தி வாய்ந்த புதல்வி இந்த சிவலிங்கத்தை தங்களின் கரம் கொண்டே இழுக்க வேண்டும். லிங்கம் நகர்வது சாத்தியமானால் நீங்கள் கேட்கும் வரியினை செலுத்துவோம். ஒருவேளை சாத்தியமில்லை என்றால் பின்பு இவர்களுக்கான வரி இல்லாமல் போகும். ஒப்புக்கொள்கிறேன். உனது நிபந்தனையை நான் ஏற்கிறேன். உனது நிபந்தனையை நான் ஏற்கிறேன். கயிறு அருந்தாலும் சங்கிலிகளை கொண்டு இந்த சிவலிங்கத்தை இங்கிருந்து இழுத்துச் செல்வேன்.
ராஜகுமாரி, ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. பிடிவாதம் வேண்டாம் இளவரசியே, அடைந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளுங்கள். முடியாது. நான் என் தோல்வியை ஏற்க மாட்டேன். என்னால் இந்த சிவலிங்கத்தை இழுத்துச் செல்ல இயலும். வீரர்களே, யானையை கொண்டு வாருங்கள். யானையை கொண்டு இந்த சிவலிங்கத்தை இழுத்துச் செல்வேன். ஒரு மண்ணாலான சிவலிங்கம் என்னை தோற்கடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இதை இழு. ஹர ஹர மகாதேவா.
சக்தியை கொண்டு இயலாவிட்டால் யுக்தியை கொண்டு இழுத்துச் செல்வேன். வீரர்களே, தந்தையையும் அசுர குருவையும் அசுர மாதாவையும் இங்கு அழைத்து வாருங்கள். சற்று பொறுமை கொண்டிருக்க வேண்டும். யாவரையும் துயரத்திற்குள்ளாக்குவதேன்? தாங்கள் வெற்றி பெற ஆலோசனை ஒன்றை நான் கூறவா? அச்செயல் புரிந்தால் சிவலிங்கத்தை நகர்த்தலாம். என்ன ஆலோசனை? பிரயோகித்தது உடல் வலிமையை, வெல்ல முடியவில்லை அல்லவா? ஆனால் இனி மன வலிமையை பயன்படுத்துங்கள். அன்பு கொண்டு, ஆழ்ந்த பக்தி கொண்டு மகாதேவரை துதித்திடுங்கள். அன்புடனா? ஆம், அன்போடு. இந்த மகாதேவர் அன்பிற்கே உரியவர் அல்லவா? எக்கணமும் அன்பையே நாடும் அப்பாவி. தாங்கள் ஒரு முறை தூய மனம் கொண்டு மகாதேவரை பூஜித்து துதித்தால் பிறகு சக்தி, யுக்தி, மந்திரம், தந்திரம் அவற்றின் அவசியமெல்லாம் இருக்காது. பின்பு மகாதேவர் தானாக தங்களோடு வந்து விடுவார். இது நாள் வரை அன்பின் மகத்துவத்தை பயத்தின் கூட்டிற்குள்ளேயே இருந்ததால் உணர்ந்திடவில்லை. வெறுப்பு எண்ணத்திற்கு மத்தியில் அன்பிற்கான இனிமையை துளியும் தாங்கள் உணரவில்லை. எனவேதான் அன்பின் மகத்துவத்தை அறியாதிருக்கிறீர்கள். சுந்தரா, நீ கூற விரும்புவதை தெளிவாக கூறு. நீ என்ன கூறுகிறாய் என்று எனக்கு சற்றும் விளங்கவில்லை. தெளிவாக உரைக்கின்றேன் ராஜகுமாரி. தாங்கள் தூய மனம் கொண்டு ஓர் முறை அன்புடன் ஆழ்ந்த பக்தியுடன் அவர் நாமத்தை துதித்தால் அவர் தானாகவே தங்கள் அழைப்பிற்கு செவிசாய்த்து தங்களுடனேயே சேர்ந்து வந்து விடுவார். அழைத்திடுங்கள். நம்ப மாட்டேன். இந்த சிவலிங்கத்தை என் சக்தியால் இழுக்க முடியவில்லை, யானையால் இழுக்க முடியவில்லை. அந்த சிவலிங்கம் ஹரஹர மகாதேவா என்றால் வந்துவிடுமா? இப்பொழுது ஹரஹர மகாதேவா என்று நான் கூறியவுடன் உன் மகாதேவர் தன் விரோதிக்கு பலத்தை தந்து இழுத்துச் செல்ல அனுமதிப்பாரா? நான் மதிக்கெட்டவள் அல்ல. எங்கள் சிவனின் மகிமையே அதுதான் இளவரசி. மகாதேவரின் எளிய குணம் அதுதான். தாங்கள் இவரை விரோதியாக ஏற்கலாம், ஆனால் எங்கள் சிவன் தங்களிடம் விரோதம் கொள்வதில்லை. ஓர் முறை முயற்சிக்கலாம் அல்லவா? தங்கள் முகத்தினில் விரோதம் தென்பட்டாலும் கூட மனதினுள் எங்கோ ஓர் மூலையில் சிவன் மீது அன்பிருக்கலாம் அல்லவா? அவ்வன்பு கொண்டு சிவநாமம் துதியுங்கள். பூரண அன்பினால் துதித்திடுங்கள். ஹர ஹர மகாதேவா. ஆம் இளவரசி, அழையுங்கள். அரஹர மகாதேவா என்று அழையுங்கள். ஆம் இளவரசியாரே, அழையுங்கள். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. இளவரசியாரே, இவர்கள் பேச்சை கேட்க வேண்டாம். அமைதி. உண்மை என்னவென்று நானும் பார்க்கிறேன். இவர்களது நம்பிக்கையா அல்லது என் பலமா என்று. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா.
ஹர ஹர மகாதேவா 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 ஹர ஹர மகாதேவா. பல வருடங்களுக்கு பிறகு அன்னை என்று தந்தையின் பெயரை உச்சரித்திருக்கிறார்கள். அவ்வாறென்றால் அன்னை சிவலிங்கத்தை எடுத்து விடுவார்களா? ஹர ஹர மகாதேவா 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 ஹர 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 மகாதேவா. ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா 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 ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா மனைவி அழைத்து கணவன் செல்லாமல் இருப்பதா? அவ்வாறு நடப்பதற்கு வாய்ப்பில்லையே. உடலால் இல்லாவிட்டாலும் மனதால் அவர்கள் என்றும் கணவன் மனைவிதானே. ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா. இப்பொழுது கூறுங்கள், எந்த சத்தியம் எவரின் சத்தியத்தை பொய்யாக்கியது? இன்று விவாதத்தில் தங்கள் வாதம் வென்றதா
அல்லது எங்கள் நம்பிக்கை வென்றதா? இப்பொழுதாவது தங்கள் கண்களை மறைத்திருக்கும் திரையை விலக்குங்கள். சிவ தத்துவத்தையும் உணர்ந்திடுங்கள். சக்தியாலோ யுக்தியாலோ வெற்றி பெற்றது நான் தானே. சிவலிங்கத்தை அதன் இடத்திலிருந்து விலக்கிவிட்டேன். இனி இதை நான் என் அரண்மனை எடுத்துச் சென்று அங்கு சிறை வைக்கப் போகிறேன். இந்த சிவலிங்கத்தை அன்பளிப்பாக என் தந்தைக்கு தருவேன். அதோடு வெகு விரைவில் சிவனையும் தருவேன். சிவலிங்கத்தை எடுத்துச் செல்லுங்களேன். ஒருவேளை இந்த சிவலிங்கம் காரணமாக அக்கிரமங்களும் பாவங்களும் நிறைந்திருக்கும் அரண்மனையில் பக்தி என்ற பரவசம் நிலவட்டுமே. ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தில் ஓர் உண்மைதான் உள்ளது. அதுவே எங்கள் சிவன், அதுவே எங்கள் சிவன், அதுவே எங்கள் சிவன். இல்லை, இப்பிரபஞ்சத்தில் உண்மை என்று ஒன்று இருந்தால் அது என் தந்தை அருணாசுரர் மட்டும்தான், வேறு எவரும் இல்லை. மற்றொரு உண்மையை தாங்கள் அவமதிக்கின்றீர்கள் ராஜகுமாரி. தாங்கள் கூறியது யாது? தங்களின் பலத்தை கொண்டு சிவலிங்கத்தை இழுத்தால் இவர்கள் யாவரும் தங்களுக்கு வரி செலுத்தியாக வேண்டும். ஆனால் அது சாத்தியப்படவில்லை என்றால் இவர்களுக்கான வரியை தாங்கள் விலக்க வேண்டும். தங்கள் பலம் பலன் தரவில்லை. நிபந்தனையாவது நிறைவேற்றலாமே. கூறுங்கள், இந்த அருணாசுரரின் புதல்வி ராஜகுமாரி மீனாட்சி நல்கிய வாக்கினை நிறைவேற்ற மாட்டார்களா? அசுர அரசர் அருணாசுரரின் மகள் ராஜகுமாரி மீனாட்சி கொடுத்த வாக்கை என்றும் மீற மாட்டாள். தங்களது வரிக்கு நான் விலக்களிக்கிறேன். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. மிக்க நன்றி ராஜகுமாரி. இவ்வையகத்தில் மானிடரை விட புத்திசாலி வேறெவரும் இல்லை. மானிடர் எடுக்கும் முயற்சிகளின் மூலம் இறைவன் படைத்த இவ்வுலகிற்கு உருவம் தந்திருக்கிறார். மானிடரின் புத்தி கூர்மையால் காலத்திற்கேற்றவாறு முன்னேற்றமும் செயல்படும். இறைவன் மானிடர் யாவருக்குமே சம புத்தியைத்தான் வழங்குவதுண்டு. ஆயினும் அதன் பயன்பாட்டினை பொறுப்பினை மானிடர் வசம் ஒப்படைத்தார். நன்கு சிந்தித்து நன்மை செய்ய வேண்டுமா அல்லது தீங்கிழைக்க வேண்டுமா என்ற முடிவினை அவரவர் வளர்ப்பில்தான் இருக்கின்றது. ஆகையால் தாங்கள் அதீத புத்திசாலியாக இருப்பினும் பயின்ற நற்குணங்களை கொண்டிருப்பதே உச்சிதம். ஓ